ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th 11th 12th எல்லா எக்ஸாமுடைய டேட்டும் நம்ம வந்து முன்னாடி டென்டேட்டிவாக சொல்லியிருந்தோம். இந்த டயத்தில் குவார்டர்லி வரும், இந்த டயத்தில் ஹாஃப் இயர்லி வரும்னு. பட் இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, அப்புறம் ரிவிஷன் எக்ஸாமுக்கு சேம் டைம் டேபிள் தான் எல்லா மாவட்டத்துலையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதே டேட்டில் தான் நடக்கும். அண்டு மிட் டர்ம் எக்ஸாம் மட்டும் டிஸ்ட்ரிக் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் ஒரு டேட்டு, அந்த மாதிரி டேட் வந்து வேரியஸ் ஆகும். அதர்வைஸ் மற்ற எல்லா எக்ஸாமும் ஒரே டேட்டு தான். ஸோ எப்பப்போ எந்தெந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பிடிஎஃபை கூட ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் நான் நேற்றே 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக அதில் பிடிஎஃபாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மிட் டர்ம் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. யூனிட் டெஸ்ட் 1, யூனிட் டெஸ்ட் 2 அந்த மாதிரி வைப்பாங்க, அழகு தேர்வு. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் மிட் டர்ம் அப்படிங்கிற மாதிரி தான் வைப்பாங்க. இது முதல் இடைப்பருவ தேர்வு, இங்கே மட்டும் அழகு தேர்வு வைப்பாங்க. ஸோ மற்றபடி குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாம் எல்லாமே ஒரே மாதிரி தான், அது பாருங்கள். ஸோ யூனிட் டெஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 18 அப்போ அந்த டயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை 18 யூனிட் டெஸ்ட் 1 அப்படிங்கிறப்ப யூனிட் டெஸ்ட் ஜூன் வந்து ஆகஸ்ட் 27. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிட் டர்ம் எக்ஸாம் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த 18லேருந்து 27 அந்த டேட்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம். யூனிட் டெஸ்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இது தான். மற்றபடி மற்ற டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா மிட் டர்ம் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜூலை 25 வைப்பாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 25 வச்சா தான் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிக்கலாம். பேலன்ஸ் உள்ள டேஸில் உங்களுக்கு குவார்டர்லிக்கான போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் குவார்டர்லி எக்ஸாம் காலாண்டு தேர்வை பொறுத்தளவில் டேட் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே டேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதம் 20 குவார்டர்லி எக்ஸாமு. அடுத்து யூனிட் டெஸ்ட் 3 அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிட் டர்ம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? மிட் டர்ம் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் நடக்கும். நவம்பர் 11 உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம், செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம். அடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போனா டிசம்பர் 16 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே. ஓகேங்களா? அதாவது 10th 11th 12th மட்டும், 6th to 9th கீழே இருக்குது, நான் காமிக்கிறேன். சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 1 பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரியில் நடக்கும். ஜான் 6 வந்து ரிவிஷன் 1ம், பிப்ரவரி 29 வந்து ரிவிஷன் 2 அண்ட் மார்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து டேட்டு. இதே 6th to 9th பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5 9 ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம். அப்போ இந்த டேட்டை தான் வந்து மிட் டர்ம் எக்ஸாம் நடத்துகிறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நான் சொன்னேன்ல ஆகஸ்ட் 5 ஸ்டார்ட் ஆகும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜூலை 25 அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. குவார்டர்லி ஆஸ் வெல் அஸ் 20 to 28 செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் 20லேருந்து 29 நவம்பர் மாதம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பர் 16லேருந்து 23. அப்போ லீவ் இருக்காது எந்த எக்ஸாமுக்கும், ஏன்னா டேட் வந்து பாருங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம் வருது. ஸோ அடுத்து தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் மேக்ஸிமம் நடக்காது. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ரிவிஷன் எக்ஸாம் போயிடுவாங்க. ரிவிஷன் 1 அண்ட் ரிவிஷன் 2 அது இந்த டேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மற்ற எக்ஸாமுக்கானது. சென்னை மாவட்டம் 2024 to 25 தற்காலிகம், அதாவது உத்தேச டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. பட் போன வருஷம் இதே மாதிரி தான் டென்டேட்டிவாக கொடுத்தாங்க. பட் அந்த டேட்டை அப்படியே தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து இதுதான் ஃபைனலிஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மாற்றலாம் மாட்டாங்க. ஓகேங்களா? அது மேபி மழை காரணமாக அந்த மாதிரி எதுவும் எக்ஸாம் தள்ளி போனாதானே தவிர மற்றபடி வந்து 99% இந்த டேட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஸோ ஃபாலோ பண்ணிக்காங்க நீங்களும். இதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ, பாய்.